ஆன்மீக நண்பர்களுக்கு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கயக்ரீவா ஜோதிட நிலையத்திலிருந்து ஐயா சக்திவேல் அவரோட இருக்கோம். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம முருகனை பற்றியோ முருகனோட கோயில்கள் பற்றியோ எந்த மாதிரியான வழிமுறைகள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் இந்த கோயிலில் நடக்குது அப்படின்றத பற்றியும் விரிவான வீடியோவாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம தமிழை பற்றி இறையாண்மையை பற்றி பேசும்பொழுது நீங்கள் முருகப்பெருமானை தவிர்த்துட்டு எந்த விஷயமும் நீங்கள் செய்ய முடியாது. ஏன்னா முருகப்பெருமான் கோடான கோடி தேவர்கள், பெரிய மகான்கள், சித்தர்கள், எல்லா தெய்வங்களையும் விட சிறப்பானவர் தான் முருகப்பெருமான். நீங்களே கூட கேள்வி கேட்கலாம், ஐயா இந்த மாதிரி நீங்கள் மும்மூர்த்திகள்லே பெரியவர்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவரை படைச்ச சிவனை விட பெரியவர்னு சொல்கிறீங்க, எப்படிங்கய்யா அப்படின்னு நீங்களே ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா பார்வதி தேவி அம்மையாருக்கும் ஐயன் சிவன் ரெண்டு பேருக்குமே ஒரு குழந்தையா எல்லா சக்திகளும் ஒருங்கிணைஞ்சு அவருடைய நெற்றிக்கண்ணில் வந்த ஒரு 6 தீப்பொறிகளாக 6 குழந்தையாக பிறந்து 6 கன்னிமார்களாகிய கார்த்திகை கன்னிமார்களால் வளர்க்கப்பட்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து சக்திகளையும் ஒருங்கே சேர்த்து படைக்கப்பட்டவர் தான் முருகப்பெருமான். அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். தன்னை படைத்த அந்த தந்தைக்கே பார்த்தீங்க அப்படின்னா பாடம் புகட்டினவர் தான் முருகப்பெருமான். அதே மாதிரி நீங்கள் பிரம்மதேவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவர்கிட்ட வேதங்களில் கேள்வி கிராஸ் கொஷன்லாம் கேட்டு அவரே லாக் பண்ணி ஜெயிலில் வச்சுறது தான் பார்த்திங்கன்னா நம்ம முருகப்பெருமான். ஏன் நம்ம தமிழை பற்றி நம்ம பேசும் பொழுது தமிழ் பாட்டின்னு சொல்லக்கூடிய ஔவையாருக்குமே கூட பார்த்திங்கன்னா அவருடைய சேர்ந்து திருவிளையாடல் பண்ணி தமிழை பற்றி நீங்கள் தொடும் பொழுது அவர் இன்றி எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா பெரும்பாலான சங்க நூல்கள் அனைத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கடவுள் முருகரை தலைமையாக வச்சு தான் எல்லா பாடல்களும் எல்லா புத்தகங்களும் இயற்றப்பட்டிருக்கு, எல்லா காவியங்களும் இயக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்பேற்பட்ட இந்த முருகப்பெருமானை பற்றி பேசுகிறப்ப இப்போ கூட நம்மளுக்கு புல்லரிக்குது. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா, ஐயா எனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குங்கய்யா, எனக்கு 200 ஏக்கர் நிலம் இருக்குது, எனக்கு பங்களா 4 வீடு இருக்குது, அவ்வளோ சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாமே சொல்கிறாங்க. என்ன தான் சொன்னாலுமே இந்த சொத்துக்களை தான் பார்த்திங்கன்னா கட்டி ஆளுவதற்கு 16 செல்வங்களில் ஒரு முக்கியமான செல்வமாகிய குழந்தை செல்வங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது இன்றைய காலகட்டத்தில் நவீன யுகம், அது இல்லாமல் உணவு பழக்க வழக்கம், இறையாண்மை குறைவு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா என் உழைப்பு இருக்குது, அப்படி இருக்குது, நான் என்னை கடின உழைப்பு, என்னை தான் நான் நம்பி இருக்கிறேன், கடவுள் எங்கடா, இந்த மாதிரிலாம் ஒரு ஆன்மீக இறை மேலே இருக்கிற ஒரு மதிப்பு குறையிறதுன்னு காரணமாகவும் இன்றைக்கி மகப்பேறு அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் கூட பண்ணிடலாம், குழந்தைக்காக கோயில் குளமாக சுற்றுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவ்வளோ சீரும் சிறப்பு மிக்க இந்த குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த குழந்தை செல்வத்தை வழங்குறதுல முருகனுக்கு ஈடு இணைய எந்த தெய்வமே இல்லைன்ட்டு சொல்லலாம். ஸோ உறுதியாக ஒரு 500% சொல்கிறேன். நான் மென்ஷன் பண்ணுற ஒரு 2 கோயிலுக்கு இந்த குழந்தை செல்வத்தினால சிரமப்பட்டு இருக்கேன். யாராக இருந்தாலும் போயிட்டு வாங்க, உடனடியான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இன்னும் 100 பேரை நீங்கள் அழைச்சிட்டு போவீங்க. அதில் முதலாவதாக நான் பார்க்குறது எங்கே அப்படின்னா, நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் வட்டத்தில் அளவாய்ப்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்கிற அளவாய் மலை. ஸோ அந்த மலை அங்கே பால சுப்பிரமணிய சுவாமி குடிகொண்டிருக்காரு. அவர் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு குழந்தை செல்வத்தை அருள் புரிஞ்சிட்ருக்காருங்க. ஸோ அந்தளவுக்கு சிறப்பாக இந்த கோயில் ஒரு காலத்தில் உளைவாய் மலை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. நாளடைவில் தான் அது மருகி அளவாய் மலை அப்படிங்கிற ஒரு பேர் காரணம் வந்தது. இதனுடைய இன்னொரு பகுதியை பார்த்திங்கன்னா சித்தர் மலைன்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எண்ணற்ற சித்தர்கள் பார்த்திங்கன்னா இங்கே வாழ்ந்துட்டு இருக்கதா அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. சித்தர்கள் பெரும்பாலும் முருகன் கோயிலில் நம்ம பார்க்குறது ஒன்றும் ஆச்சரியம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா சித்தர்கள் இருக்காங்கனாலே அது முருகன் மலை தான். ஸோ அப்படிங்கும் பொழுது இங்கே சித்தர்கள் நிறைய சித்து விளையாட்டுகள்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க, நிறைய நன்மைகள் செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த அளவில் அங்கே இருக்க மக்கள் சொன்ன விஷயம். ஸோ சித்தர்கள் மலையில் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அகத்தியர் மாமுனிவர் இருக்கிறார். அவருடைய சீடர்களான மற்ற சித்தர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முருகன் மேலே இருக்க தீவிர பக்தியின் காரணமாக அவருடைய சிலையை வடிக்கணும், குறிப்பாக அந்த ரசவாதம் மூலயமா பொன் சிலையாக வடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வராங்க. ரசவாதங்கிறது நவபாஷான லிங்கம், உலோகங்கள் முதலான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படுற ஒரு உலோகம், ஒரு சிலை தான் பார்த்திங்க அப்படின்னா ரசவாதம்னு சொல்கிறோம். ஸோ குறிப்பாக இதுக்கு முன்னாடி போகர் சித்தர் இருக்கார் இல்லைங்களா, அவர் பழனியில் இருக்க முருகன் சிலையை நிறுவனது இந்த கான்செப்டில் தான். ஸோ அதே ஒரு கான்செப்டில் பார்த்திங்கன்னா இந்த சித்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பொன் சிலையை முருகன் மேலே இருக்க பக்தியின் காரணமாக நிறுவனத்துக்கு ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்கிறாங்க. முருகருக்கும் பார்த்துட்டு அடடா என்னடா இப்படி ஒரு தீவிரமான பக்தர்கள் இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம காட்சி கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு பொருட்டில்
அவங்க செஞ்சிட்டு இருக்க அந்த பணியிலேயே நடுவில் வந்துட்டு அவங்கள ஆட்கொண்டிருக்காரு. ஸோ ஒரு பெரிய திருவிளையாடலை இந்த சித்தர்மலையில் நிகழ்த்திருக்காரு முருகப்பெருமான். நீங்கள் சித்தர்கள் தான் பரவாயில்ல, கடவுளை எந்நேரமும் நின்றுட்டு இருக்காங்க, தவம் புரியுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சாதாரண பாமர மக்களுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாரு. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பக்தியாக இருக்கணும் அவர் மேலே. அவர் ஆரம்பத்தில் சோதனைகளை கொடுப்பார், அந்த சோதனைகளை வெல்லும் பொழுது தான் சாதனைகளாக மாறும். ஸோ அதை போன்ற ஒரு காலகட்டத்தில் பொன்னி என்கின்ற ஒரு கர்ப்பிணி பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண பாமர பெண் தான் வந்துட்டு அந்த மலையில் வசிக்கிற பெண். முருகர் மேலே இருக்க தீவிரமான அன்பின் காரணமாக அவர் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்க. அவருக்கும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமான் என்ன தான் மலை உச்சியில் இருந்தாலுமே அவங்களுக்காக மனமிறங்கி நடுமலையில் வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குப்பா. அதே போன்று உங்களுக்கு இங்கே இந்த சித்தர் மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ப்பவராக திருவிளையாடல் பண்ணுறதுக்காக முருகப்பெருமான் ஒரு தடவை சித்தர்கள்ட்ட விளையாண்டுருக்காருங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆடு மேய்ப்பராக வந்து அங்கே இருக்க சித்தர்களுக்கு கொஞ்சம் கவன சிதறலை ஏற்படுத்தி விட்டுட்டு அங்கே அந்த சித்தர் மலையில் இருக்க அந்த மலையின் ஒரு பகுதியை தூக்கிட்டு பறந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அது வச்ச இடம் தான் இன்றைக்கி நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டில் இருக்க வையப்ப மலை. மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு மலை அது. ஸோ இவ்வளோ சிறப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சித்தர் மலைக்கு ஒரு பேர் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ரொம்ப சக்தி வாய்ந்த சித்தர்னு சொல்லப்படுற கொங்கண சித்தர் இங்கே பல வருடங்கள் இங்கே தவம் இருந்து அவர் முக்தி அடைஞ்சதாக ஒரு வரலாறு இருக்குங்க. அவர் இங்கே இருந்ததுனாலேயே இந்த மலைக்கு பேர் கொங்கணகிரி அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் பேர் இருந்தது. அதுக்கப்புறம் உளவாய் மலை அப்படிங்கிற ஒரு பேர் இருந்ததுங்க. நாளடைவில் அளவாய் மலை அப்படிங்கிற ஒரு பெயர் காரணம் வந்தது. ரொம்ப அருமையாக சொன்னீங்கய்யா. என்ன மாதிரி திருவிளையாடல்கள் இந்த கோயில்களில் முருகன் நிகழ்த்தியிருக்காரு? கண்டிப்பாக கண்ணன், இங்கே முருகப்பெருமான் திருவிளையாடலை சிறப்பாக புரிஞ்சிருக்காரு கண்ணன். முன்னொரு காலத்தில் முருகப்பெருமான் மேலே கொண்ட தீவிரமான அன்பின் காரணமாக ஒரு பக்தர் தன்னுடைய வாழ்நாளில் சொத்து சுகம் எல்லாத்தையுமே அடைஞ்சுமே இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய அந்த குழந்தை இல்லாமல் பல வருடங்கள் அந்த தம்பதியினர் வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த வேதனையை தாங்க முடியாமல் அந்த பக்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பழனியில் இருக்க முருகன்கிட்ட நான் நேராக நடந்து வரேன், உன் கோயில் நாடி வரேன், எனக்கு குழந்தை செல்வம் வேணும் அப்படின்ட்டு தீவிரமான பக்தியில் நடக்க ஆரம்பித்தார். அது நடந்து போயிட்டுருக்கிற ஒரு டைமில் ஒரு இடத்துல தங்குறாரு. ஒரு இரவில் தங்கி தானே தீரணும் அப்படிங்கிறப்ப ஒரு இடத்துல தங்குறாரு. அந்த இரவு முருகப்பெருமான் இவருடைய கனவுல வந்துட்டு, பக்தரே, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க அளவாய் மலை அப்படிங்கிற ஒரு மலையில் நான் குடிக்கொண்டிருக்கிறேன், நீ இவ்வளோ தூரம் வந்து சிரமப்பட வேணாம், நீ அங்கே போயிட்டு அங்கே தினசரி வர என்னுடைய பக்தமார்களுக்கு நீ படிக்கட்டு அமைச்சு கொடுக்கணும். அந்த மலையில் வந்து படிக்கட்டு இல்லாமல் எல்லாம் சிரமப்படுறாங்க, நீ படிக்கட்டு அமைச்சு கொடுக்குற பட்சத்தில் அது முடிகிற ஒரு நேரத்துலேயே உனக்கு குழந்தை பேர் அடையும்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் கனவுல வந்துட்டு அருள்பாலிக்கிறாருங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த பக்தர் அங்கே பழனியை நோக்கி போயிட்டு இருந்தவர் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இங்கே படிக்கட்டுகள் அமைக்கிறாரு. சும்மாலாம் இல்லைங்க, சிறப்பாகவே வந்து பண்ணி கொடுக்குறாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு செல்வத்தை திரட்டி கஷ்டப்பட்டு அந்த படிக்கட்டுகளை அமைச்சு கொடுக்குறாரு. அந்த படிக்கட்டுகளை அமைக்கிற அந்த நேரத்தில், முடிகிற நேரத்தில் அழகாக அவருக்கு குழந்தை செல்வம் கிடைக்குதுங்க. ஸோ இதனால் எண்ணற்ற பக்தர்கள் இப்போ போயிட்டும் இருக்கிறாங்க, அதன் மூலயமா குழந்தை பேரும் அடைகிறாங்க. என் மூலயமாவே என்னுடைய வாடிக்கையாளர்கள் எவ்வளோ பேர் நான் அனுப்பிட்டு தாங்க இருக்கேன். அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த அளவாய் மலைங்க. இந்த கோயிலில் எந்தெந்த நேரங்களில் வழிபடலாம், எந்தெந்த காலங்களில் வழிபடலாம், அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேங்க. நான் மார்கழி மாதங்களில், கிருத்திகை தினங்களில், சஷ்டி தினங்களில் விரதம் இருந்து நெய்விளக்கேற்றி முருகப்பெருமானை மனதார வேண்டினால் கண்டிப்பாக குழந்தை செல்வங்கிறது இங்கே சக்ஸஸ் தாங்க. 100% உறுதியாக குழந்தை செல்வம் கிடைக்கிது. குறிப்பாக கார்த்திகை மாதத்தின் 5 திங்கள் கிழமைகளிலும் வழிபாடு இருந்து விரதம் இருந்து நெய்விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் குழந்தை செல்வங்கிறது கட்டாயம் உறுதியாக கிடைக்குதுங்க. ஐயா, பக்தர்கள் மேலே போய் வழிபட என்னென்ன தெய்வங்கள் அங்கே இருக்காங்க? பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலில் மேலே பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணிய சுவாமி இருக்காருங்க. எப்பயுமே மயிலும் பாம்பும் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டில் இருப்பாங்க. பட் இந்த கோயிலில் மட்டும்தான் நந்தி தேவர் இருக்காருங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கோயிலுங்க. அதுவும் இல்லாமல் ஆஞ்சநேயர் தெற்கு முகம் பார்த்த மாதிரி எல்லாருக்கும் அருள்பாலிச்சிட்டு இருக்காரு. யார் யாரெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரை வணங்குறாங்களோ அவங்களுக்கு சனி சம்பந்தமான தோஷங்கள் முழுவதாக நீங்கிறதா இங்கே வந்து ஐதீகங்க. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் கண்டிப்பாக பக்தர்களுக்கு குழந்தை செல்வம் பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஐயா, அந்த முதல் கோயிலை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நம்ம நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்தது. அந்த 2வது கோயிலை பற்றியும் சொல்லுவேன், நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் உங்ககிட்ட இருந்து கேட்குறதுக்கு. நான் 2வதாக சொல்லக்கூடிய சிறப்பான கோயில் முருகர் கோயில்னு பார்த்தீங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கொடைக்கானலிலிருந்து சுமார் 22 25 கிலோமீட்டர் தூரத்தில்
பூம்பாறை கிராமம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குங்க. அங்கே வந்துட்டு முருகப்பெருமான் குழந்தை வேலப்பராக அங்கே காட்சியளிக்கிறாரு. சுமார் 3000 ஆண்டுகள் சிறப்புமிக்க இந்த கோயிலில் இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே நம்ம அருணகிரிநாதர் ஐயா வந்துட்டு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வழிபட வந்திருக்கிறாரு. ஸோ அவர் வரும்பொழுது ஒரு ராட்சச அரக்கி அவரை அழிக்க வந்ததாக ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. ஸோ அவரை காப்பாற்றும் பொருட்டு முருகப்பெருமான் குழந்தை வேடத்தில் வந்து அந்த அரக்கியை வதம் செய்து அருணகிரிநாதரை காப்பாற்றுனதுனால இந்த இடத்துல முருகப்பெருமான் குழந்தை வேலப்பராக காட்சியளிக்கிறாருங்க. இதில் இன்னும் வந்துட்டு மெருகு ஏற்றுற மாதிரி என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா, பழனியில் இருக்கிற முருகப்பெருமான் கோயிலுக்கு நேர் எதிரே அமைஞ்சிருக்குங்க. அதுவும் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. ஸோ எப்படி போகர் நவபாஷணம் கொண்டு அங்கே சிலையை நிறுவினாரோ அதற்கு மேலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாஷாணத்தை சேர்த்து தச பாஷாணத்தை கொண்டு இங்கே இருக்க முருகப்பெருமானை அவர் நிறுவியிருக்காருங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. இவ்வளோ தூரம் அருணகிரிநாதர்லேருந்து எல்லாருமே வந்து அதிசயங்களை நிகழ்த்துற முருகன் கோயிலில் பிரசாதம் என்ன மாதிரிங்க கொடுக்குறாங்க? ஏன்னா ஒரு கோயிலோட பிரசாதம் வந்து இப்போ நம்ம திருப்பதி எடுத்தால் லட்டு, பழனி எடுத்தால் பஞ்சாமிர்தம், அந்த மாதிரி சிறப்புகள் மிக்கக்கூடிய ஒரு பிரசாதங்கள் வந்து கோயில்கள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம குழந்தை வேலப்பர் கோயிலில் என்ன மாதிரி பிரசாதங்களை கொடுக்குறாங்க? அருமருந்தாக இந்த கோயிலில் பார்த்தோன்னா கண்ணன், மூலவருக்கு அதிகாலையில் 5:30 மணி அளவில் நடைபெறும் அபிஷேகத்தில் பயன்படுத்தப்படும் சந்தன காப்பு, அந்த சந்தனமும் அதில் பயன்படுத்தப்படும் தண்ணீரும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அருமருந்தாக இங்கே வரும் பக்தர்களுக்கு பெருளவில் பயன்படுது. அதாவது அருமருந்துன்னு எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு குழந்தை பேறு சம்பந்தமாக, அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் பிரச்சனைகள், உங்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படுற பிரச்சனைகள், கேன்சர் முதலான நோய்களுக்கு பெரும் அருமருந்தாக இங்கே மூலவருக்கு செய்யப்படும் அபிஷேகத்தில் பயன்படுத்தப்படும் சந்தனம் மற்றும் தண்ணீர் வந்து பெரிய அளவில் பயன்படுத்துது. ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தண்ணீரும் சந்தன அபிஷேகமும் சந்தன காப்பும் தேவையோ அவங்க வந்துட்டு அதிகாலையில் 5:30 மணி அளவில் இந்த கோயிலில் நடைபெறும் அபிஷேகத்துக்கு விரைஞ்சு வந்தாங்கன்னா, அபிஷேகம் முடிஞ்சு இன்றளவும் ரூபாய் 200 கொடுத்தோம் அப்படின்னா இந்த பாட்டிலில் தண்ணீர் பிடிச்சி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்துட்டு சிறந்த மருந்தாக இங்கே பயன்படுத்தப்படுது. ஸோ மேல்கூறிய இந்த 2 கோயில்களும் உறுதியாக சொல்கிறேன், இந்த குழந்தை பேறு சம்பந்தமான பிரச்சனை உடையவங்க இது போங்க, உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். உடனடியாக முருகனுடைய அருளால் உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் தகவல் கொடுத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்கள் கொடுத்தக்கூடிய தகவல் வந்து அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதா. யார் யாரெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல், ஒரு மருந்தா அந்த முருகனே நேரில் வந்து ஒரு பரிகாரம் சொன்ன மாதிரி இருக்குங்கய்யா. அது மட்டும் இல்லை நேயர்களே, ஐயா வந்து ஜோதிடத்தில் மிகப்பெரிய நிபுணர். அது மட்டும் இல்லை, உங்களோட ஜோதிட சந்தேகங்களுக்கு நீங்கள் ஐயாவை தொடர்பு கொள்ளுங்க. ஐயா வந்து ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் ஜோதிடத்தில் சகாதேவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜாதகம் கொடுத்தீங்கன்னா அது அவ்வளோ கச்சிதமாக உங்களுக்கு வந்து பார்த்து கொடுப்பாரு. நீங்கள் ஐயா வந்து கீழே இருக்க நம்பர் மூலியமாக தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஒரு புது காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீகண்ணன்.